வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ பிரம்மாண்டமா வெகு விமர்சையா எங்களோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணோம். நிறைய வகையான பலகாரங்கள் செஞ்சோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எங்களோட கிருஷ்ணருக்காக நாங்களே வீட்டில் செஞ்ச பலகாரங்கள் தான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தியானது ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கும். எல்லா பலகாரங்களுமே நாங்களே செஞ்சு கிருஷ்ணரை அலங்காரிச்சு கிருஷ்ணர் பாதெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக செய்வோம். ஸோ அதை இந்த வாட்டி உங்ககிட்டயுமே ஷேர் பண்ணலான் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நல்லா கோலெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுட்டு முதல்ல நாங்கள் செஞ்ச பலகாரம் பார்த்தீங்கன்னா முறுக்கு தான். ஸோ முறுக்குக்கு நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே போட்டு இது எல்லாமே நான் வந்து ஒரு ஷார்ட் நட்சலாக கொடுக்குறேன். இன் டீட்டெயிலாக உங்களுக்கு ஏதாவது பற்றி ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட ரெசிபிஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு முறுக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் முறுக்கு தான் இல்லையா. ஸோ முறுக்கை வந்து செஞ்சாச்சு. முறுக்கு முடிச்ச உடனே அதே மாதிரியான ஒரு சிமிலாரிட்டியாக இருக்கிற ப்ராசஸ் தான் இந்த தட்டை. ஸோ தட்டையும் செஞ்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாகவே கன்சியூம் பண்ணும். அதனால தட்டையுமே நாங்கள் வந்து செஞ்சாச்சு. முறுக்குக்கு அப்புறமா தட்டை செஞ்சாச்சு. இதில் நான் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அகெயின் சொல்கிறேன், ஃபுல் ரெசிபியாக நான் எதுவுமே ஷேர் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஐட்டத்தோட ரெசிபி வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து அந்த ரெசிபிஸுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக செய்யலை. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டோம். இந்த ரவா லட்டு தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய டாஸ்க்கு. ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே சரி, அந்த சூட்டோடு சூட்டாக பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சூட்டோடு சூட்டு பிடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு வலி ஆகிடும் கை. பாலும் சூடாக இருக்கணும், ரவையும் சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த உருண்டைகள் வந்து பிடிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பெயின் எல்லாம் கூட அப்படியே ஒழிஞ்சிரும். அந்த கிருஷ்ண பரமாத்மானுக்கு நம்ம இது எல்லாத்தையுமே வந்து அவருக்காக நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கும் போது ஸோ கையே வந்து அப்படியே எனக்கு செவந்துருச்சு பிடிச்சி. அதனால சும்மா ஒரு கிளிப்பிங் இது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை. ஸோ எப்படி வந்து ரவா லட்டு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு பொரி உருண்டையும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு இம்பார்ட்டன்ட். பொரி உருண்டை வந்து எப்பவுமே எங்களுக்கு வந்து வேறு விதமாக வரும். இந்த வாட்டி சூப்பராக செஞ்சுட்டோம் பொரி உருண்டை. அடுத்தது பார்த்திங்கன்னா கலகலா வந்து மைதா பிஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மைதா மாவில் ஒரு டைமண்ட் ஷேப்ஸில் வந்து பிஸ்கெட், அதுதான் கலகலா. ஸோ ரொம்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு இம்பார்ட்டண்ட்னா இந்த சீடை தான். ஒன்று வந்து வெல்லம் போட்டு எடுக்கிற வெல்லம் சீடை போயிட்டு இருந்தது. சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா பணியாரம். ஸோ பணியாரமே எல்லாமே மோஸ்ட்டாக ஸ்வீட்லேயே நம்ம டிஷ்ஷு செய்வோம் இல்லையா. ஸோ அடுத்தது வெல்லம் போட்டு வெல்லம் சீடை. இது வந்து வெல்லம்லாம் போடாமல் வெள்ளை சீடை. இவ்வளோ பண்ணிட்டோம். இது கவர் பண்ணாதது பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து சுண்டல் பண்ணோம், கடலைப்பருப்பு சுண்டல். அதுக்கப்புறம் அவல் வச்சு அவல் பாயாசம், சேமியா பாயாசம், அவல் கொழுக்கட்டை பண்ணினோம், வெண்பொங்கல். ஸோ இது எல்லாமே வந்து கிருஷ்ணருக்காக சமர்ப்பித்தோம். அப்புறமா ஃபைனலாக வந்து எல்லாம் முடித்த பிறகு கிருஷ்ணரை வந்து டெக்கரேஷனில் இறங்கியாச்சு. ஸோ கிருஷ்ணருக்கு வந்து ரொம்பவே உகந்த பின்ன இலையை வச்சு கிருஷ்ணருக்காக துளசி மாலை வந்து இந்த வாட்டி நாங்கள் ரெடி பண்ணோம். எப்பவுமே வந்து நிறைய பூக்கள் வச்சு மாலை, இந்த வாட்டி எக்ஸ்க்ளூசிவாக துளசியில் மட்டுமே எனக்கு மாலை வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி இந்த துளசி மாலை வந்து வாங்கினோம். ஸோ பின்ன இலை வந்து கண்ணனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் அவர் வந்து ஏறி விளையாண்டு வளர்ந்தார். அதனால அவர் வச்சாச்சு. தென் துளசி மாலை வச்சாச்சு. சரி, கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சாமந்தி பூலையும் அப்படியே அழகாக கோத்து கிருஷ்ணருக்கு போட்டாச்சு. நிறைய பலகாரங்கள் செஞ்சதுனால எல்லாமே நம்ம சமர்ப்பிக்கணும் இல்லையா. நிறைய செஞ்சுட்டோமே, ஏதாவது 1-2 வைக்கலான்னு கிடையாது, எல்லாமே வைக்கணும். ஸோ மீன்வைல் பூஜை பாத்திரம் அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கிருஷ்ணருக்கும் ரெடி பண்ணியாச்சு. கிருஷ்ண ஜெயந்தி வந்து வெகு விமர்சையாக எல்லா வகையான பலகாரங்களையும் செஞ்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி வந்து இனிதே நிறைவு செஞ்சுட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கிருஷ்ண ஜெயந்திலாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ரெசிபி வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே. तत्यो भैरविगम्यते